வளைந்து நெளிந்து படித்தால்தான் உங்களுக்கு தூக்கமே வருமா? குறிப்பாக மொபைல் பாக்குறீங்களா? உஷார், தீர்க்க முடியாத நோய் வந்துருமா? நமது வாழ்வில் தூக்கம் என்பது வெறும் ஓய்வுக்கான ஓய்வு அல்ல. இது உடலும் மனமும் புதுப்பிக்கப்படும் ஒரு புனித செயலாகும். ஆனால் அந்த தூக்கத்தை பெறும் விதம், அதாவது நாம் தூங்கும் நிலைமையே நம்மை நோயின்றி வைக்கும் தவிர புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது என்பது தெரியுமா? நீங்கள் தூங்கும் நிலையே உங்கள் உடலை அழிக்கும் ஓர் அடையாளம். பலரும் கவனிக்காமல் செய்து வரும் தவறு என்னவென்றால், நம்மை நாமே பட்டாம்பூச்சி போல ஒரு தூக்க நிலைக்கு கொண்டு செல்வது. சிலர் குப்புற, சிலர் உடல் தசைகளை வளைத்து, சிலர் மொபைல் பார்க்கக்கூடிய நிலையில் தூங்குவார்கள். இதனால் உடலின் இயற்கை ரீதியான அமைதி குலைக்கப்படுகிறது. அடிவயிற்றில் வலி, நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, அஜீரணம், மலச்சிக்கல் போன்றவை தொடர்ந்து ஏற்படக்கூடும். இரவில் 3 மணி நேரத்திற்கு முன்பே உணவு சாப்பிட வேண்டியது முக்கியம். அதன் பின் மொபைலை தொடக்கூடாது என்பது இந்த தவறுகளுக்கான ஆரம்ப தீர்வாகும். தூங்கும் நிலை சரியாக இல்லை என்றால் புற்றுநோய் கூட வரும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உடல் பருமன், புகைப்பழக்கம், மது அருந்துதல், தூக்கமின்மை இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த போது, தவறான தூக்க நிலைகளும் சேரும் போது புற்றுநோய்க்கு வாய்ப்பை அதிகரிக்கிறது. நமது உடலியல் அமைப்பு தூங்கும் போது மீள் இயக்கத்தில் இயங்குகிறது. தவறான நிலையில் தூங்கும் போது அவை செயற்பட முடியாமல் புற்றுநோய் செல்கள் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தூங்கும் நிலைகளில் இடது பக்கம் உறங்குவது மட்டுமே சீரான செரிமானத்தையும் ஓய்வையும் தருகிறது. உடல் உறுப்புகள் இயற்கையிலேயே புவி ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் சிறப்பாக இயங்கும். அதிக ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல், அடிவயிற்று வலி போன்றவை இருப்பதில்லை. இது ஒரு இயற்கையான மருந்தாக கூட அமைகிறது. தூக்கம் என்பது ஒரு வகையில் உங்கள் அன்றாட மருந்தாகும். அதை எந்த நிலையில் சாப்பிடுகிறீர்கள் என்பது போலவே எந்த நிலையில் தூங்குகிறீர்கள் என்பதும் மிகவும் முக்கியம். தூக்கத்தை சிறந்த முறையில் கையாளுங்கள். உங்கள் உடலையும் மனதையும் பாதுகாத்து புற்றுநோயை தடுத்திடுங்கள். நல்ல தூக்கமே நல்ல வாழ்விற்கு அடித்தளம். தூக்கம் என்பது நாம் எளிதாக நினைத்து கடந்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல. அது நமது உடலின் உள் இயங்குதளங்களை சீரமைக்கும் நேரம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் தவறான நிலைகள், தவறான உணவு பழக்க வழக்கங்கள், மொபைல் பார்வை போன்றவை எல்லாம் நம் உடலின் இயல்பான செயல்முறையை பாதித்து பெரிய நோய்கள் வரை அழைத்துச் செல்லும் ஆபத்தை கொண்டிருக்கிறது. குறிப்பாக புற்றுநோய் போன்ற பயங்கரமான நோய்களை கூட தூக்கமின்மை மற்றும் தவறான தூக்க நிலைகளால் தூண்டப்படலாம். எனவே தூங்கும் பழக்கங்களை மாற்றிக்கொண்டு சரியான நிலையை தேர்ந்தெடுத்து உடலுக்கு தேவையான நேரத்தில் அமைதியான தூக்கத்தை உறுதி செய்வது அவசியம். தூக்கத்தில் மாற்றம் செய்தலே வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பதை மறக்காமல் இன்று முதல் உங்கள் உறக்கத்தை சீராக நடத்துங்கள். தூக்கம் நன்றாக இருந்தாலே வாழ்வும் நன்றாக இருக்கும்.